ஸ்ரீ கௌமாரிகா காண்டம் 9ஆம் அத்தியாயம். கழுகின் கதை. குறிப்பு: ஒரு தமனக மராத்தியில் தவனா என்று அழைக்கப்படும் ஒரு வகை மூலிகை கொண்டு சிவனாரை வழிபடுவதன் பெரும் சிறப்பு விளக்கப்பட்டுள்ளது. இன்றும் கூட சைத்திர மாதமான சித்திரை மாதத்தின் வளர்பிறை சதுர்த்த 14ஆம் நாளன்று தமனகத்தை கொண்டு சிவனாரை வழிபடும் வழக்கம் உள்ளது. இந்த திருவிழாவில் இறைவனை ஊஞ்சலில் டோலையில் அமர்த்தி ஆட்டும் நிகழ்வும் அடங்கும். ஆந்தை கூறியது: இவ்வாறு எனது முற்பிறவி தொடர்பான அனைத்தும், அதாவது எனது முந்தைய வடிவம், நீண்ட ஆயுளுக்கான காரணம் மற்றும் ஆந்தையாக நான் பிறந்த விதம் ஆகியவை கூறப்பட்டன. தேவேந்திரனின் பெயரையே கொண்ட அந்த அரசனிடம், அதாவது மன்னர் இந்திரத்யும்னனிடம் இவ்வாறு கூறிய பின்னர் அது அமைதியானது. அப்போது துயருற்றிருந்த நாடி ஜங்கன் எனும் கொக்கு தன் நண்பனிடம் பின்வருமாறு உரையாடியது. நாடி ஜங்கன் கூறியது: மிகுந்த அறிவுடையவரே, நாம் அனைவரும் வந்தடைந்த நோக்கம் நிறைவேறவில்லை. எனவே நம் மூவருமே இறக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இந்திரத்யும்னன் அடையாளம் காணப்படாவிட்டால் அவர் இறக்க விரும்புவார். அவரை தொடர்ந்து மார்க்கண்டேய முனிவரும் இறப்பார். அதன் பின்னர் நானும் இறப்பேன் என்பது தெளிவாக தெரிகிறது. நண்பனின் காரியம் நிறைவேறாத நிலையில் அவன் இறப்பதைக் கண்டும் சும்மா இருக்கும் அன்பற்ற தீய எண்ணம் கொண்டவரின் வாழ்க்கையே வெறுக்கத்தக்கது. எனவே பறவையை இறக்கவிருக்கும் இவர்கள் இருவரையும் நானும் பின்தொடரப் போகிறேன். உன்னிடமிருந்து விடை பெறுகிறேன். இதோ எனது இறுதி வணக்கமும் தழுவலும். நண்பனுக்கோ அல்லது விருந்தினருக்கோ அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத நிலையில் நம்பிக்கைகள் தகர்ந்தும் கூட உயிர் வாழ விரும்பும் அவர்களுக்கு வெட்கம் தோன்றவில்லையா? ஆகையால் சந்தேகத்திற்கு இடமின்றி நானும் இவர்கள் இருவருடன் சேர்ந்து தீயில் புகுவேன். உன்னிடமிருந்து விடை பெறுகிறேன். அன்பின் காரணமாக எனக்கு நீர்க்கடன் தர்ப்பணம் அளிப்பாயாக. நாடி ஜங்கன் இவ்வாறு கூறிய போது அந்த ஆந்தை தன்னை நிலைப்படுத்தி கொண்டு தடுதடுத்த குரலுடனும் விழிகளில் வெளிநீருடனும் அமுதத்தை போன்ற இனிமையான சொற்களை கூறியது. ஊகன் ஆந்தை கூறியது: குறைபாடு உள்ளது. உன் நண்பனான நான் உயிருடன் இருக்கும் போதே நீ இறந்து விட்டால் இனிமேல் என் இதயத்தை, அதாவது உன் நட்பை யார் ஏற்றுக்கொள்வார்கள் அல்லது விரும்பிக் கொள்வார்கள்? இச்சிக்கலிலிருந்து தப்பிக்க ஒரு சிறந்த வழி உள்ளது. அந்த மாதன மலையில் எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார். அவர் என் உயிரைப் போலவே எனக்கு மிகவும் நெருக்கமான நண்பர். என்னை விட நீண்ட காலம் வாழ்ந்த ஒரு கழுகு அவர். அவருக்கு அரசன் இந்திரத்யும்னனை தெரியும். அவரால் அவரை அடையாளம் காண முடியும். இவ்வாறு கூறிய பின்னர் ஆந்தை முன்னே வந்து நின்றது. அந்த ஆந்தை அரசன், மார்க்கண்டேய முனிவர் மற்றும் கொக்கு ஆகிய அனைவரும் கந்தமாதன மலைக்கு சென்றனர். தன் நண்பன் வருவதையும் தனக்கு முன்னால் நிற்பதையும் கண்ட கழுகு தன் கூட்டை விட்டு வெளியே வந்தது. அது மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தது. அது அவர்கள் அனைவருக்கும் முன்னால் வந்து நின்றது. முதலில் அவர்களை சிறந்த உபசரிப்புடன் வரவேற்று இருக்கைகள் மற்றும் உணவுகளை அளித்து கௌரவித்த பின்னர் கழுகுகளின் அரசன் அந்த ஆந்தையிடம் அதன் வருகைக்கான நோக்கத்தை வினவியது. அது பதிலளித்தது: இந்த கொக்கு என் நண்பன். அந்த முனிவர் இவரது நண்பர். மூன்றாவது நபர் அந்த முனிவரின் நண்பர். அவருக்காகவே இந்த விஷயம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்திரத்யும்னனை கண்டு அடையாளம் கண்டுகொண்டால் மட்டுமே அவர் உயிர் வாழ்வார், இல்லை எனில் இல்லை. தெளிவாக கூறினால் அவர் தீயில் இறங்கி உயிர்விட துணிந்துள்ளார். அதன் பின்னர் நாங்களும் அவ்வாறே செய்வோம். நீங்கள் நீண்ட ஆயுள் கொண்டவர் என்று எனக்கு தெரியும் என்பதால் நான் அவரை தடுத்து நிறுத்தியுள்ளேன். எனவே அவரை குறித்து உங்களுக்கு தெரிந்தால் எங்களிடம் கூறுங்கள். எங்கள் நால்வருக்கும் உயிர் பிச்சை அளியுங்கள். எங்களை காப்பாற்றுவதன் மூலம் நற்பெயரையும் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடும் பேற்றையும் பெறுங்கள். கழுகு கூறியது: ஆந்தையே, நான் பிறந்ததிலிருந்து 56 கல்பங்கள் கடந்துவிட்டன. ஆனால் அரசர் இந்திரத்யும்னனை கண்டதோ அல்லது அவனை குறித்து கேள்விப்பட்டதோ இல்லை.
இதை கேட்ட இந்திரத்யும்ன மன்னன் வியப்படைந்தான். அவன் மனவேதனைக்கு உள்ளாகி இருந்தாலும் அந்த பறவையிடம் அதன் நீண்ட ஆயுளுக்கான காரணத்தை வினவினான். அந்த கழுகு கூறியது, அன்புள்ளவரே, செவிமடுப்பீராக. முன்பு நான் ஒரு குரங்காக பிறந்திருந்தேன். நான் மிகவும் சஞ்சலமான இயல்புடையவனாக இருந்தேன். ஒருமுறை பருவங்களின் வரிசைப்படி வசந்த காலம் வந்தது. சைத்திர மாதத்தின் வளர்பிறை 14ஆம் நாளில் ஹஸ்த நட்சத்திரமும் ஹர்ஷண யோகமும் கூடியிருந்த வேளையில் காட்டின் நடுவே அமைந்திருந்த ஜெகத்யோகேஸ்வரர் எனும் சிவன் ஆலயத்தில் உலகிற்கே மூலமான தேவாதி தேவனின் சன்னதியில் தமனக விழா கொண்டாடப்பட்டது. மக்கள் அங்குள்ள சிவலிங்கத்தை ஒரு தங்க ஊஞ்சலில் அமர்த்தி இருந்தனர். இரவில் நான் அதன் மீது ஏறி என் இனத்திற்கே உரிய சஞ்சலமான சுபாவத்தால் அந்த ஊஞ்சலை நீண்ட நேரம் திரும்ப திரும்ப ஆட்டிக்கொண்டிருந்தேன். காலையில் வழிபாட்டிற்காக அங்கு வந்த மக்கள் ஊஞ்சலில் ஒரு குரங்கு இருப்பதை கண்டனர். அவர்கள் என்னை தடிகளாலும் குச்சிகளாலும் அடித்தனர். சிவன் கோயிலில் ஊஞ்சலில் இருந்த போதே நான் உயிர் துறந்தேன். இடியை போன்ற தாங்கொண்ணா அடிகளும் தாக்குதல்களும் எனக்கு ஏற்பட்டன. ஆயினும் ஊஞ்சலில் எழுந்தருளி இருக்கும் சிவபெருமானின் பெருமையால் நான் ஒரு மன்னனின் அரண்மனையில் மறுபிறவி எடுத்தேன். நான் குசத்வஜன் என்று அறியப்பட்டேன். காசி மன்னனின் மகனாக திகழ்ந்தேன். முற்பிறவியின் நினைவுகளை நினைவு கூறும் ஆற்றல் எனக்கு இருந்தது. நான் அந்த ராஜ்யத்தை பெற்று பெரும் செல்வத்தையும் அதிகாரத்தையும் அடைந்தேன். சித்திரை மாதத்தில் பூமி முழுவதும் கொண்டாடப்படும் தமனக விழாவை நான் சிறப்பாக கொண்டாடினேன். சான்றோரே, டோலா, ஊஞ்சலில் எழுந்தருளி இருக்கும் சிவபெருமானை ஊஞ்சலில் ஆட்டுவிப்பதன் மூலம் அனைத்து அமங்கலங்களும் நீங்கி புண்ணியம் வந்து சேர்கிறது. நான் சிவ தீட்சையை, சிவ வழிபாட்டிற்கான தீட்சையை மேற்கொண்டேன். சிவ ஆச்சாரியர்களால் சிவ வழிபாட்டு சடங்குகள் மற்றும் நூல்களில் வல்லுநர்களான குருமார்கள் அனைத்து சடங்குகளுடனும் நான் தீட்சை பெற்றேன். ஆகமங்களில் கூறப்பட்டுள்ள நிர்வாக தீட்சை, முழுமை மற்றும் நிறைவுக்கான தீட்சை வரையிலான அனைத்து சடங்குகளையும் பெற்ற பின்னர் நான் பசு பாசங்களிலிருந்து, ஆன்மாவை சூழ்ந்திருக்கும் பந்தங்களிலிருந்து விடுபட்டேன். மனதை உள்நோக்கி செலுத்தி தேவர்களின் தலைவனும் உமையின் கணவரும் உலகங்களுக்கெல்லாம் குருவும் அனைத்து துன்பங்களையும் அளிப்பவருமான இறைவனை நான் வழிபட்டேன். நான் மனதின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்தி வைராகியத்தை, உலகியல் விஷயங்களில் பற்றின்மையை கடைபிடித்தேன். உத்கீத மந்திரத்தை ஜபித்து அதன் பொருளை தியானித்தேன். 8வது ரசமான அற்புதத்தை, வியப்பு, நான் சிந்தித்தேன். பிரணிதானம், ஆழ்ந்த சிந்தனை அல்லது இறைவனிடம் முழுமையான சரணாகதி மற்றும் உறுதியான பயிற்சியின் மூலம் நான் எந்த தடைகளாலும் அந்திராயங்கள் பாதிக்கப்படவில்லை என்பதை அறிந்த ஹரன் சிவபெருமான் மகிழ்ந்து பின்வருமாறு கூறினார். ஈஸ்வரனார் கூறினார், குசத்வஜரே, நான் திருப்தி அடைந்தேன். உனக்கு விருப்பமான வரத்தை வினவுவாய். இந்த பூமியில் வேறெவருக்கும் இத்தகைய உறுதியான ஆன்மீக பயிற்சி இல்லை. இதனை செவிமடுத்ததும் நான் சம்புமூர்த்தியிடம், சிவபெருமானிடம், இந்த உடலுடனேயே நான் உமது கணங்களில் ஒருவனாக திகழ்வேன் என்று கூறினேன். அதற்கு இறைவனாரும் அப்படியே ஆகட்டும் என்று அருளினார். பின்னர் அவர் என்னை கைலாயத்திற்கு அழைத்து சென்று அனைத்து வகையான விலை உயர்ந்த இரத்தினங்களும் பதிக்கப்பட்ட ஒரு விமானத்தை, விண்ணூர்தியை எனக்கு அளித்தார். அது தெய்வீகமான அற்புத அம்சங்களை கொண்ட ஒரு விமானமாகும். அதில் அமர்ந்து மிகுந்த மகிழ்ச்சியுடன் நான் வலம் வந்து கொண்டிருந்தேன். சிறிது காலத்திற்கு பின்னர் அதே மலையில் வசந்த காலத்தில் மென்மையான தென்றல் காற்று வீசிக்கொண்டிருந்த போது என் விமானத்தின் ஜன்னல் அருகே அமர்ந்திருந்த நான் ஒரு முனிவரின் மகனை கண்டேன். அப்போது என் உள்ளத்தில் காமத்தீ கொழுந்துவிட்டு எரிந்தது. அன்புள்ளவரே, அக்னிவேஷிய முனிவரின் மகன் ஆடையின்றி நீரில் நின்று கொண்டிருந்ததை நான் கண்டேன். அவன் இளமை பருவத்தை எட்டி இருந்தான்.
மெல்லிய இடையையும் மானை போன்ற விழிகளையும் பருத்த இடுப்பு பகுதியையும் கொண்டவனாக அவன் திகழ்ந்தான். அவனது தொடைகள் வாழைத்தண்டின் உட்பகுதியைப் போல நிறைவாகவும் உருண்டையாகவும் அழகாகவும் இருந்தன. அவளது மார்பகங்கள் ஒன்றுக்கொன்று மிக நெருக்கமாக அமைந்திருந்தன. அவளது உடலில் அழகு மெல்ல மலரத் தொடங்கியிருந்தது. அவளது முகம் முழுமையாக மலர்ந்த தாமரை மலரை போல் இருந்தது. அவளை சிறந்த அறிஞர்களால் மட்டுமே விவரிக்க முடியும். அதுவும் அவர்களின் அறிவுக்கேற்பவே அமையுமே தவிர அவளது உண்மையான இயல்புக்கேற்ப முழுமையாக விவரிக்க இயலாது. அவளது கடைக்கண் பார்வைகள் அம்பு மலையைப் போல இருந்தன. காமதேவனே அவளது உடலில் குடிகொண்டிருப்பதைப் போல தோன்றியது. அவன் அந்த பார்வைகளாகிய அம்புகளால் என்னை கடுமையாக தாக்கினான். அவன் தன் தோழிகளுடன் இணைந்து விருப்பப்படி விளையாடிக் கொண்டிருந்தான். காமத்தால் பொறுமை இழந்த நான் விமானத்திலிருந்து கீழே இறங்கி அவளை கடத்தி சென்றேன். நான் அவளை பிடித்து விமானத்தில் ஏற்றிய போது அவள் அப்பா அப்பா என்று கூச்சலிட்டு நீண்ட நேரம் கதறினாள். அவளது தோழிகள் மிகுந்த துயரமடைந்தனர். அவர்கள் முனிவரிடம் ஓடிச் சென்று, விமானத்தில் பயணிக்கும் ஒருவன் உங்கள் மகளை கடத்தி செல்கிறான். புனிதமான இறைவனே, அவள் அழுது கொண்டிருக்கிறாள். அவளை காப்பாற்றுங்கள், எழுந்து வாருங்கள் என்று கூறினர். சுற்றி இருந்த அந்த பெண்களின் வார்த்தைகளை செவிமடுத்ததும் தவ வலிமை மிக்க சாந்தமான முனிவர் அக்னிவேஷ்யர் வானத்தில் இருந்த என்னிடம் விரைந்து வந்தார். நிற்பாய் நிற்பாய் என்று என்னிடம் கூறி அவர் தனது தவ வலிமையால் என் அசைவை முடக்கினார். பின்னர் கோபமடைந்த அந்த முனிவர் என்னிடம் பொறுத்து கொள்ள இயலாத இவ்வார்த்தைகளை கூறினார். அக்னிவேஷ்யர் கூறினார், வானத்தில் ஒரு கழுகு எப்படி ஒரு இறைச்சி துண்டை வலுக்கட்டாயமாக தூக்கிச் செல்கிறதோ அதே போல நீ என் மகளை வலுக்கட்டாயமாக தூக்கிச் சென்றாய். எனவே இப்போதே நீ ஒரு கழுகாக மாறுவாயாக. தவ வாழ்வு மேற்கொள்ளும் என் மகளை அவளது விருப்பத்திற்கு மாறாக நீ கடத்தி சென்று விட்டாய். தீயவனே, அதற்கான பலனை இப்போதே அடைவாயாக. இதனை செவிமடுத்ததும் நான் பயத்தால் பீடிக்கப்பட்டேன். அவமானத்தால் என் முகத்தை குனிந்து கொண்டேன். அந்த முனிவரின் பாதங்களை பற்றி கொண்டேன். அவரது திருவடியில் பணிந்து அவற்றை கெட்டியாக பிடித்து கொண்டேன். உரத்த குரலில் புலம்பினேன். பின்னர் நான் இவ்வாறு கூறினேன், அவர் தவ வாழ்வு மேற்கொள்ளும் பெண் என்று தெரிந்தே நான் அவளை கடத்திவிட்டேன். இதுவரை அவர்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படவில்லை. முனிவரே, தயை கூர்ந்து கூறுங்கள், உங்கள் சாபத்தை திரும்ப பெறுங்கள். பணிந்து வணங்குபவர்களை தவசியானவர்கள் இயல்பாகவே மன்னிப்பார்கள். அவர்கள் நல்லவர்கள் அல்லவா? எனவே கருணை காட்டுங்கள். நான் கழுகாக மாறாமல் இருக்க அருள் புரியுங்கள். நான் அவரிடம் சரணடைந்து இவ்வாறு பணிந்து வணங்கிய போது அந்த முனிவர் சாந்தமடைந்து கூறினார், என் வார்த்தைகள் ஒருபோதும் பொய்யாகாது. ஆனால் இந்திரத்யும்ன மன்னரை அடையாளம் காண்பதில் நீ உதவினால் இந்த சாபத்தில் இருந்து விடுபடுவாய். இதனை கூறிய பிறகு கற்பு சிதையாத தன் மகளை அந்த முனிவர் தன்னுடன் அழைத்து சென்றார். அவன் மீறப்பட்டு தன் இருப்பிடத்திற்கு சென்றான். அப்போது நான் ஒரு கழுகாக மாறினேன். இவ்வாறு கனகரிய ஐயனே, அனைத்தும் உங்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டன. ராமநாக பெலா கொண்டாட்டத்தின் போது ஈஸ்வரனின் ஊஞ்சல் ஆடியதன் காரணமாகவே அரச இருப்பிடத்தில் நான் பிறந்தேன். இவ்வாறு தான் நான் சிவபெருமானின் பரிவாரமானேன். பின்னர் அக்னிவேசியனின் சாபத்தால் ஒரு கழுகாக உருமாறினேன். 9ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.